இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பழி தியாக பழி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பழி தியாக பழி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடான கோடி மக்களுக்கு உதவி செய்து கோடி அற்புதர், புதுமை வள்ளல் என்று போற்றப்படுகின்ற நம் ஊரின் பாதுகாவலராம் புனித அந்தோணியாரின் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நற்கருணையின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர், அன்னை மரியாள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் நம் புனிதர் அந்தோணியார். கோடி அற்புதர் என எல்லோராலும் போற்றப்பட்டு இறைவனிடமிருந்து பல அருள் வரங்களை நமக்கு பெற்றுத்தரும் நம் புனிதரை மாட்சிப்படுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் புனித அந்தோணியாரின் வழியாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். துவங்கி இருக்கும் இவ்வாண்டில் இறைவனுடைய அருளை நம் புனிதரின் வழியாக பெறவும், சிறப்பாக நம் ஊரின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வுக்காகவும், விவசாயம் செழிக்கவும், தொழில் முயற்சிகளில் முன்னேற்றத்தை தந்து வழிநடத்த வேண்டியும் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றிட இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாகக்கூடிய என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்கள் எல்லாம் உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும்,
புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாறாதது உன் பாசமே, மறையாதது உன் நேசமே. மாறாதது மாறாதது மாறாத உன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாத உன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாத உன் பாசமே. அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய், உன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய். என்னை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாய், உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய். வாழ்வு முழுவதுமே நிற்கச் செய்தாய், வாழ்வின் மலையெனவே அருளை பொழிந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது மாறாதது மாறாத உன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாத உன் நேசமே. உன்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று நீ மட்டுமே உறுதி தந்தாய். என் பயணம் முழுதும் தொடர்ந்து வந்தாய், என் களைப்பு போக்க உன் மடியை தந்தாய். துன்பமில்லா வாழ்வை தந்தாய், இன்பம் காணும் உலகம் தந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது மாறாதது மாறாத உன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாத உன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாத உன் பாசமே.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 18 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவளிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய
அன்பு புனிதர் புனித பதுவை அந்தோணியாரிலும் அன்பு இறை மக்களை, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு பாதுகாவலுடைய திருவிழா பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த நாளில் நீங்கள் இந்த பகல் பொழுதில், குறிப்பாக இரவு முடிந்து பகல் தொடங்குகின்ற வேளையில், நீங்கள் இந்த நாளை ஆண்டருடைய பாதத்தில் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றீர்கள். ஆண்டவரும் புனித அந்தோணியார் வழியாக உங்களுக்கு பல்வேறு வரங்களை, நல்ல அருள்களை உங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. இப்பொழுதெல்லாம் எப்படி என்று தெரியாது, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ உள்ள ஜென்ரேஷனை விட்டுறணும், ஜென்சி ஜென்ரேஷனை விட்டுறணும், 1980 1990 ஜென்ரேஷனையும் விட்டுறணும். 1980 அந்த ஜென்ரேஷனை எடுத்துக்கணும். அந்த ஜென்ரேஷன்லாம், அந்த தலைமுறையெல்லாம் என்ன செய்வார் என்று சொன்னால், கணவன் பெயரை என்ன சொல்ல மாட்டார்கள், பெயர் சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே? கணவர் பெயரை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வெளியே சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. கணவர் பெயரை சொல்லுவது அது கணவனுக்கு நம்ம அவமரியாதை செஞ்சுருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. முழிக்காங்க, தெரியுதா? முழிக்காங்க. இந்த காலத்து ஆளுக்கெல்லாம் முழிக்காங்க. இப்படி இருந்துச்சா, இப்படி ஒரு காலம் இருந்துச்சா அப்படின்ட்டு முழிக்காங்க. எனவே முந்தில் என்ன செய்வாங்க, கணவன் பெயரை சொல்லுவதற்கு பெண்கள் பொது இடங்களில் சொல்வதற்கு என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். கணவனோட பெயரை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு யோசிப்பார். அந்தளவுக்கு ரொம்ப மரியாதையோடு கணவனை பார்த்தார்கள். இப்போ ஜென்ரேஷன் மாறிட்டு இல்லையா? கல்யாணம் ஆகும்போது ஆகி ஒரு 2 மாதம் என்ன சொல்லுவாங்க, புருஷன் மனைவியை பார்த்து, மனைவி புருஷனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பேர் சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறாங்க, இப்போ பேபி இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? பேபின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வருஷம், ஒரு 10 மாதங்கள் கழித்தது பிறகு என்ன ஆயிடுது, மாறி விடுகிறது, வாழ போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? வாழ போல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடறாங்க. எனவே இன்றைக்கு கொஞ்சம் இந்த ஜென்சி ஜென்ரேஷன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாறுது, எல்லாமே மாறுது, கோலங்கள் எல்லாம் மாறுது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனவே இப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்லுவார்கள். என்னவென்றால், அவங்க வீட்டில் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த வீட்டில் கணவனுடைய பெயரை சொல்லுவது கிடையாது, கணவனுடைய பெயரை சொல்கிறது கிடையாது. அப்போ அவங்க வீட்டில் ஆணியில் ஒரு பொருளை மாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த பொருள் என்ன செஞ்சுட்டு கீழே விழுந்துட்டு கணவர் வீட்டில் கிடையாது. உடனே மனைவி சொல்கிறாங்க, ஏம்மா, மகளை பார்த்து, ஏம்மா, அப்பா கீழே விழுந்திருக்காரு, என்ன செய்ய, தூக்கி மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே அப்பாவா, எங்கே, அப்பா வெளியில் போயிருக்கிறாரு, உனக்கு சொல்கிறது புரியலையா, அப்பா கீழே விழுந்திருக்காரு, தூக்கி மாட்டு. என்னம்மா பேசுகிறீங்க, லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, அப்பா எப்போ மத்தியானமே போயிட்டாரு வெளியே, நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க, அப்பா கீழே விழுந்திருக்கா, தூக்கி மாட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ பாரு, நல்லா உற்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, காட்டி பாரு, அப்பா கீழே விழுந்திருக்கிறாரு, தூக்கி ஆணியில் மாட்டு அப்படின்னு இருக்காங்க. கடைசியில் அந்த பிள்ளை பார்த்துருக்கு. அப்போ தான் அவளுக்கு விவரம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்பா பேர் என்னது, அப்பா பேர் ஜபமாலை இல்லையா? ஜபமாலை கீழே விழுந்துட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜபமாலை சொல்லக்கூடாது இல்லையா, அப்பா பேரில், அப்பா பேரும் ஜபமாலை, அதை சொல்லக்கூடாது. அதனால் இன்னொரு பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்கில் கணவனுடைய, இவங்களுக்கு மனைவிக்கு எழுத தெரியாதனால அங்கே போகிறாங்க. போன உடனே கணவன் பேரை எழுதணும். அப்போ அந்த பேங்க் அக்கௌண்டன்ட் என்ன கேட்குறாரு, உங்கள் கணவர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் இப்போ கிடையாது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாங்க. உங்கள் கணவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, கணவர் பேர் எப்படி சொல்கிறது, நான் வேணால் அடையாளத்தில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அடையாளத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், சரி சொல்லுங்கள், அடையாளம் சொல்லுங்கள். இனிப்பாக இருப்பார் இல்லையா, என் கணவர் வந்து இனிப்பாக இருப்பார் இல்லையா, நல்ல நறுமணம் மிக்கவராக இருப்பார், இனிப்பாக இருப்பார், நல்ல நறுமணம். இப்படி சொன்னால் புரியுமா அக்கௌண்டன்ட்டுக்கு? புரியாது. நம்ம உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, அக்கௌண்ட்டில் எழுதுறதுக்கு தானே, பேரில் எழுதுறதுக்கு தானே, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்ல மாட்டேன், அவர் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறங்க, இனிப்பாக இருப்பார், நல்ல நறுமணமாக இருப்பார். கடைசியில் பேர் என்னது, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, பேர் என்னது, சீனிவாசன் இல்லையா, கணவர் பேர் சீனிவாசன். எனவே
அன்றைக்கு இந்த மரியாதை அப்படின்ட்டு பயங்கரமாக கொடுத்த காலகட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இதை நீங்கள் தான் பார்க்கணும். காட்சி கோலங்கள் எல்லாம் மாறுகிறது இந்த ஜென்சி ஜெனரேஷனில். அதே போல் நம்முடைய புனிதர்களையும் நாம் மரியாதையோடு தான் அழைக்கிறோம் இல்லையா, மாண்பு கொடுத்து தான் அழைக்கிறோம் இல்லையா. எப்படி அழைக்கிறோம்? புனித அந்தோணி என்று அழைப்பதில்லை, நாம் எப்படி அழைக்கிறோம்? புனித அந்தோணியார், புனித சவேரியார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? மரியாதையோடு தான் அழைக்கிறோம் இல்லையா. எனவே மரியாதையோடு அழைக்கிறோம் என்று சொன்னால் அந்த புனிதர்கள் தங்களுடைய பெயர்களில் மட்டும் மதிப்பையும் மாண்பையும் வைத்திருக்கவில்லை, அவர்கள் மனிதர்களுக்கும் என்ன செய்தார்கள்? மாண்பை, மனிதத்துவத்தை அதிகமாக அளித்தார்கள் என்பதை தான் இன்றைய நாளுடைய சிந்திக்கக்கூடிய கருப்பொருளாக இருக்கிறது. எனவே நம்ம இந்த வெஸ்பஸுக்கு திருவிழா வெஸ்பஸுக்கு ஃபாதர் அழகா உங்களுக்கு ஜபத்தினுடைய தன்மைகள் அற்புதங்கள் பற்றி நன்றாக பேசிவிட்டு உங்களுக்கு நன்றாக பசுமரத்தாணி போல பதியை வைத்து விட்டு சென்று விட்டார்கள். எனவே நான் இப்பொழுது கூற வரும்போது அற்புதங்களினுடைய அடிப்படையில் அல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களிடம் சுட்டி காட்டி இது நம்மள்ட்ட இருக்குதான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சரி செய்வ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய புனிதர் அந்த பாதையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ நான் புனித அந்தோணியாருக்கு அடைமொழிகள், எவ்வளோ அடைமொழிகள் கொடுத்துருக்குறோம்? நிறைய அடைமொழிகள் கொடுத்துருக்குறோம் இல்லையா, நிறைய அடைமொழிகள் கொடுத்துருக்குறோம். அதில் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக சொல்லக்கூடிய அடைமொழி என்ன? கோடி அற்புதர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு? சும்மா ஒரு கெஸ்ட்ல அட்டிங்களேன், என்னென்ன அற்புதம்லாம் செஞ்சிருக்கிறாரு? கழுதை மண்டியிட செய்தது. இரண்டாவது சொல்லுங்க, நிறைய இருக்குல்ல. கழுதை மண்டியிட செய்தது, மீன்களுக்கு போதித்தது, காணாமல் போன பொருளை கண்டெடுத்து கொடுப்பது இல்லையா. இதெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இந்த புதுமைகள் எல்லாம் நாம காலகாலமாக படித்து விட்டு வந்திருக்கிறோம். சரியா? இப்போ நீங்க புனித அந்தோணியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக குறைந்த நாட்களில் புனிதர் பட்டம் வாங்கினது புனித அந்தோணியார் தான் இல்லையா. மிக குறைந்த நாட்களில் புனிதர் பட்டம் வாங்கினது அந்தோணியார் தான். எத்தனை மாசத்துல வாங்குறாரு? 11 மாசத்துல வாங்குறார். இன்னைக்கெல்லாம் நீங்க ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா காத்து கிடக்கணும். 11 மாசத்துல வாங்குறார். சரி, அப்போ மிக குறைந்த நாளில் புனிதர் பட்டத்தை அவர் வாங்குகிறார். அந்த புனிதர் பட்டத்தை வாங்கணும் அப்படின்னா நிறைய வரைமுறைகள் உண்டு. அந்த வரைமுறைகளில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வரைமுறை, அந்த நபர் இறந்த பிறகும் அற்புதங்கள் செய்ய வேண்டும். அப்படியே இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்தோணியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, டீப்பாக தெரிஞ்சுக்கணும்ல, திருவிழா எடுத்துட்டு மட்டும் போயிடக்கூடாது, டீப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஒரு புனிதரை அவர் புனிதர்பட்ட பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என்ன விட்டுருங்க, உங்கள் ஃபாதர் கொடுப்போம். உங்கள் ஃபாதருக்கு புனிதர்பட்ட பெறணும் அப்படின்னா இறந்த பிறகு அதை என்ன செய்யணும்? அற்புதங்கள் புதுமைகள் நிகழ்த்தணும். நானாக இருக்கணும், யாராக இருக்கணும், இறந்த பிறகு அற்புதங்கள் புதுமைகள் நிகழ்த்தினாதான் புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அந்த வகையில் புனித அந்தோணியார் செய்த முதல் புதுமை என்ன? இங்கேதான் மாட்டுவோம் இல்லையா. புனித அந்தோணியார் செய்த முதல் புதுமை யாருக்கு செய்தார்? முதல் புதுமை யாருக்கு செய்தார்? புனித அந்தோணியார் இறந்த பிறகு, உயிரோடு வாழ்ந்த பொழுது கோடி அற்புதர் எல்லாம் செஞ்சார், நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார். செய்த முதல் புதுமை என்ன? செய்த முதல் புதுமை இறந்த பிறகு கல்லறையில் இல்லையா. அந்த புதுமை தான் புனித அந்தோணியார் புனிதர் பட்டம் வாங்குவதற்கு தொடக்க புள்ளியாக அமைகிறது. முதல் செங்கலை எடுத்து வைக்குது கட்டடம் கட்டுறது இல்லையா. அந்த புதுமை தான் ஒரே நாளில் என்ன செய்கிறது? வெறிச்சோடி இருந்த இடத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவதற்கு என்ன செய்தது? மாற்றியது. அது என்ன புதுமை? யாருக்கு செஞ்சாரு? அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்தா சுட்டி காட்டி ஒரு சில காரியங்களை நாம், ஒரு சிலருக்கு தூக்கம் வரும் இல்லையா. இது மோசமான நேரம், இந்த 1 மணி என்பது மோசமான நேரம் இல்லையா. மோசமான நேரம் இருப்பினும் பயங்கரமாக இந்த நேரத்தில் தான் தூக்கம் வரும். எனவே இருந்தாலும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு கதை உண்டு இல்லையா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பேசிட்டே இருந்தாராம் இல்லையா. ஒரு மீட்டிங்கில் வந்து பேசிட்டே இருந்தாராம். பேசினவர்
பேச்சு ஆர்வத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிட்டார். பேசினோடனே மக்களை பார்த்துட்டு ஒரு பாட்டில் பேசிட்டே இருந்தார். ஒன்றும் நடக்கலாம்னு நினச்சிருந்தார். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 பேர் ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டினாங்க. நிப்பாட்டுங்க, மூடுங்க, டைம் ஆயிட்டு அப்படிலாம் காட்டியிருக்காங்க. கையை எப்படி காட்டியிருக்காங்க, நிப்பாட்டுங்கன்னு காட்டியிருக்காங்க. அவர் பாட்டில் பேசிட்டு இருந்திருக்கிறார் இல்லையா. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உடனே நினச்சிட்டான், பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் கல் எடுத்துட்டான் இல்லையா. பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் கல் எடுத்தான். கல் எடுத்தோடனே இவருக்கு புரிஞ்சிட்டு, ஏதோ கல்லெல்லாம் எடுக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு புரிஞ்சிட்டு ஒன்று நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே முடிச்சுட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டார். போகும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, 4 பேர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா உன்னை மன்னிச்சுக்கிறேங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதுக்கு நீங்கள் இப்படிலாம் கல் எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அந்த 4 பேர் சொன்னாரா, ஐயோ போங்க, உங்களுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் கல் எடுக்கலை. அப்படியே அப்போ யாருக்கா கல் எடுத்தீங்க, நீங்கள் பேசி தான் இருந்தீங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு நேரத்துக்கு கேட்க முடியல, ஆனால் உங்களுக்கு நாங்கள் வந்து அடிக்கிறதுக்கெலாம் கல் எடுக்கலை, ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் கூட்டு வந்தான் பாருங்க இல்லையா, உங்களுக்கு ஒருத்தர் கூட்டு வந்தான் பாருங்க, அதுதான் அவனைத்தான் பார்த்து அடி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே கொஞ்சம் உஷாராக முடிச்சிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் சொன்னீங்கன்னா முடிச்சிடும். யாருக்கு செய்தார் அப்படின்னா, புதுமையை ஒரு கைம்பெண்ணுக்கு செய்கிறார். கணவனை இழந்த ஒரு பெண் என்ன செய்கிறார், தோளில் மிகப்பெரிய கட்டி, அந்த கட்டி குணமாவதற்காக என்ன செய்கிறார், அந்தோனியாருடைய அந்த கல்லறையை நோக்கி வருகிறார். வந்து ஜெபிக்கிறார். ஜெபித்தவுடன் என்ன செய்கிறது, அவர் ஜெபிக்க அந்த கட்டி கரைந்து போய் விடுகிறது. அந்த இடத்துலயே அந்த கட்டி என்ன செய்கிறது, கரைந்து விடுகிறது. உடனே என்ன செய்யறாங்க, போற இடங்களில் எல்லாம் எனக்கு அந்தோனியார் புதுமை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எனவே அந்த ஓர் இரவில் கல்லறை அந்த பெண்மணி அந்த கைம்பெண் வருவதற்கு முன்பாக ஒரு 2-3 பேர் இருந்திருப்பாங்க. அந்த ஓர் இரவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து என்ன செய்தார்கள், அந்த கல்லறையில் வந்து புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபித்தார்கள். எனவே முதல் புதுமையை யாருக்கு செய்கிறார் புனித அந்தோனியார், ஒரு கைம்பெண்ணுக்கு, ஒரு விதவை பெண்ணுக்கு செய்வதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இதுதான், அதுதான் ரொம்ப அழகாக நம்முடைய ஃபாதர் ஜெயன் ஜோசப் வந்து அழகாக சொன்னாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல, ரொம்ப டீப்பாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பணக்காரர்களுக்கு புனித அந்தோனியார் புதுமை செஞ்சாரு அப்படின்னா, ஏழைகளுக்கு, யார் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறீங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும். கைம்பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த காலகட்டங்கள் கைம்பெண்கள் செய்தார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்போ ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து நான் மேல்விட்டு காட்ட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிலிய வரலாற்றிலும் சரி, எங்கேயும் சரி, கைம்பெண்களை தான் ஆண்டவர் தூக்கி பிடிச்சிருப்பார். எலியா எடுத்துக்கிறீர்கள், 1 அரசர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எலியா என்கிற இறைவாக்கினர் உலக எல்லா இடத்துல பஞ்ச தலைவிரித்து ஆடுகிறது. ஆனா எலியா யாரிடம் அனுப்பப்பட்டார், சாரிபாத்து கைம்பெண்ணிடம் தான் அனுப்பப்படுகிறார், ஒரு விதவையிடம் தான் அனுப்பப்படுகிறார். விதவைகளை வைத்து இறைவன் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். 2வது பார்க்கிறோம், 2 அரசர்கள்ல எலிசா என்னும் யார்கிட்ட அனுப்பப்படுகிறார், ஒரு கைம்பெண்ணிடம் தான் அனுப்பப்படுகிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்த அங்க போர் நடக்கு, ஈராக்குக்கும் இது நம்ம ஈரான் எல்லா இடங்களையும் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேலுக்குலாம் போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப யாருக்கு பிரச்சனை வருது, நமக்கு பிரச்சனை வருது. எப்படி பிரச்சனை வருது, என்ன வருது, பெட்ரோல் இல்லையா, பெட்ரோல் விலை கூட்ட இல்லையா, பாருங்க. அந்த காலத்திலேயே எலிசா என்ன பண்ணிருக்கிறாரு, எண்ணெய பெருக செய்திருக்கிறார் இல்லையா. அந்த இடங்கள் தான் இன்றைக்கு நம்ம ஈரான், ஈராக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள். அந்த காலத்திலே எலிசா என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த பெண்ணுடைய அந்த வறுமை, என்ன பிரச்சனை, அவங்க கணவர் இறந்துட்டாரு, கடன் வாங்கி இருந்தாரு, அந்த கடனை திருப்பி தரல அப்படின்னா 2 பிள்ளைகளையும் அடிமையா பிடிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, கடன் கொடுத்தவங்க வந்து நிக்கிறாங்க. அப்பதான் இந்த கைம்பெண் போய் அழுகுறாங்க, எலிசாட்ட போய் அழுகுறாங்க. அழுதோடனே எலிசா என்ன சொல்றாரு, ஏமா நீ வா, கூப்பிட்டு பாத்திரங்கள்லாம் கொண்டு வா, என்ன செய்யும், நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணெய் நிரம்பி வழிந்தது, அதன் வழியாக கடனை அடைத்து என்ன செய்கிறார், அந்த பெண்ணை காப்பாற்ற. அப்ப மிகப்பெரிய அற்புதத்தை யாருக்கு செய்கிறார், ஒரு விதவைக்கு செய்கிறார். விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய விவிலியத்தை எடுத்து சொன்னேன் சொன்னால், ஆண்டவர் யாருடைய காணிக்கை பாராட்டினார்,
2 செப்பு காசுகளை போட்ட கைமண்ணை தான் என்ன செய்கிறாரு? தூக்கி பிடிக்கிறாரு. அடுத்ததான் நீங்கள் பாருங்கள், அடுத்ததான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எல்லா இடத்துலையும் போய் யாராவது உதவி கேட்டால் தான் உதவி செய்வார் இல்லையா? யாராவது உதவி கேட்ட தெரியும், அவர் பார்ப்பார், இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பார். ஆனால் நீ அவரா போய் செய்ய மாட்டார். எங்கேயா நீ சொல்லியிருக்கீங்களா? எங்கேயா ஏசுனார் அவரா போய் செஞ்சிருக்கிறாரா? ஒரே ஒரு இடத்துல சொல்லுவீங்க. எங்கே சொல்லுவீங்க? அவர் என்ன செய்வார்? சாப்பாடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சரி சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு அந்த அப்பத்தையும் மீனையும் பழுகு செய்து கொடுப்பார். மற்ற வேறு எந்த இடத்துலையும் அவர் யாருக்கும் தானாக போய் உதவி செஞ்சாரா அப்படின்னா இருக்காது இல்லையா? உதவி செஞ்சாரா இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இயேசுவே வாலண்டியராக போய் செஞ்ச ஒரே இடம் என்ன இடம்? வாலண்டியராக போய் செஞ்ச ஒரே இடம் என்ன இடம்? என்ன இடம்? எந்த இடம்? லாசர் உயிர்ப்பது. அது சொல்லி அனுப்புனாங்க, அது கொழுப்பு இல்லையா? அது சொல்லி அனுப்புனாங்க. ஏசுநாட்டு அவருக்கு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ஏசுநாள் போகலை இல்லையா? அவர் 4வது நாள் தான் போகிறார் இல்லை. அப்போ யார்கிட்ட போகிறாரு? ஒரு விதவை கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போகிறான். அந்த மகன் இல்லையா, அந்த மகனை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பித்து கொடுக்குறாரு. அந்த அம்மா போய் கேட்டாங்களா ஏசுநார்கிட்ட? இல்லை, கேட்கல. அதனால போய் என்ன செய்கிறாரு? செய்து கொடுக்குறாரு. எனவே இந்த கைம்பெண்களை தான் என்ன செய்கிறார்கள்? விவிலியத்தில் கொண்டாடுகிறார். இவர்கள் வழியாக தான் மீட்பின் திட்டத்தை ஆண்டு அப்படியே எடுத்து வந்திருக்கிறார். இப்படி அந்தோனியாரும் தன்னுடைய முதல் புதுமைக்கு யார் தான் வித்திடுகிறார்? ஒரு கைம்பெண் தான் வித்திடுகிறார். செபஸ்தியார் எடுத்துக்கொள்ளுங்கள். செபஸ்தியாரை மரத்தில் வச்சு ஈட்டியால் குத்திட்டு போட்டு போயிட்டாங்க. சாகட்டோன்னு விட்டு போயிட்டாங்க. யார் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணா? யார் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணா? புனித அந்தோனியா, சாரி புனித அந்தோனியா இல்லை, ஒரு கைம்பெண் தான் என்ன செய்கிறாங்க? எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க சாமி? சம்பந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இந்த சமூகத்தில் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் இல்லையா, அதிகமாக ஒடுக்கப்பட்டவர்கள், அதிகமாக பயன்படுத்தப்பட்டவர்கள் கைம்பெண்கள் இல்லையா? இன்னைக்கு நம்ம புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுகிறோம். நமக்கு அவர் அற்புதங்களை செய்வதற்கு நிறைய தர்றார். நம்ம என்னெல்லாம் வேண்டுமோ தர்றார். நாம திரும்ப புனித அந்தோனியாருக்கு என்ன கொடுக்குறோம்? அது ரொம்ப முக்கியம். நாம திரும்ப என்ன கொடுக்குறோம் என்பதை ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பல்வேறு நேரங்களில் நாம் நம்முடைய ட்ராக்ல இருந்து மாறி போயிடணும். இது எப்பவுமே கொடுத்தல் வாங்கல் தான். அவர் நமக்கு என்ன செய்வார்? அருளை தருவார். நாம் அதை பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி ஆண்டவர் அந்தோனியாருக்கு அருளை கொடுத்தாரோ அந்த அருளை என்ன செஞ்சார்? அவர் பகிர்ந்து கொடுத்தார். எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவை இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்கள் செய்யும் வழியாக பகிர்ந்து கொடுத்தார். நாம் பகிர்ந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிற விஷயம், நாம் இன்றைக்கு கைம்பெண்களை அப்படி நடத்துகிறோமா இல்லையா? பாருங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறீங்க அப்படி தான் உள்ள, அப்படி தானே? டீச்சர்ஸ்லாம் உள்ள இருக்கிறீங்களா? டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, வெளியே போய் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க இல்லையா? எனவே நம்ம இங்கே இல்லைன்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? வெளி இடங்களை கொஞ்சம் பாருங்க. இந்த விஷயம் இருக்குதான்னு பாரு. நல்லது விஷயங்களுக்கு கைம்பெண்களை முன்னாடி விடுறாங்களா விட மாட்டேங்காங்களா? முன்னாடி விடுறாங்களா விட மாட்டேங்காங்களா? விட மாட்டேங்காங்க இல்லையா? முன்னாடி விட மாட்டேங்க. என்ன பாரு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நல்லவா பேசிட்டு வச்சுக்கோங்களேன் விளங்க. ஏன்னா சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேட்டே இருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். கொஞ்சம் கான்டெக்ஸ்ட்டை மாற்றி விடணும். அதுக்காக தான் இங்கே சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, கைம்பெண்களை முன்ன விடுறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படி தானே செஞ்சுருக்கிறாரு. கைம்பெண்களை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்கள் திருச்சபை எப்போ ஆரம்பிக்குது? திருச்சபை பிறந்தநாள் இது. திருச்சபை பிறந்தநாள் எந்த நாள்? இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, எனக்கு யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை, தூங்குறது 2-3 பேர் தான் இருக்கிறேன். கரெக்டாக தூக்கம் பாரு. இந்த பச்சை சேலை போட்டு உட்காந்துருக்கிறவங்க எங்கே இருக்குங்க இல்லையா? இந்த சிவப்பு சேலை போட்டு எங்கே உட்காந்துருக்கோம், எங்கே உட்காந்துருக்குறீங்க? கருப்பு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கவங்க எங்கே உட்காந்துருக்குறீங்க இல்லையா? எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தான் இருக்கு இல்லையா? அதுக்கு தானே 13-14 வருஷம் ட்ரைனிங் வாங்கிட்டு வந்துருக்கோம் 2 பேரும் இல்லையா? இப்போ கேட்போம் இல்லையா? முடிச்சுட்டாங்க எல்லோரும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு எனக்கே மறந்து போயிட்டு. என்ன கேள்வி கேட்டேன்? திருச்சபை எப்போ ஆரம்பிக்குது? திருச்சபை பிறந்தநாள் இது. திருச்சபை என்றி பிறந்தநாள்? கரெக்ட், அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு வந்தால் அன்றைக்கு தான் திருச்சபைக்கு பிறந்தநாள் இல்லையா? எப்போ? இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை அப்படி தானே? வர்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்து திருவிழா அன்றைக்கு தான் திருச்சபை பிறந்த நாள். திருச்சபை பிறந்த நாள் வந்து நல்ல நாளா பொல்லாத நாளா? நல்ல நாள் இல்லையா? நல்ல நாள்.
அங்க யார் ஆரம்பிச்சு வைக்கிறா திருச்சி பிறப்பு விழாவை? பரிசுத்தர் ஆரம்பிக்கிறார். யாருங்க இருக்கா? அன்னை மரியா. யாரு? இயேசுவின் தாய். சூசைப்பு உயிரோடு இருக்கிறாரா? அன்றைய கால சமூகத்துல யார் அவர்? அன்னை மரியா கைம்பெண் இல்லையா? அன்றைய கால சமூகத்தில் சூசைப்பர் கிடையாது, கைம்பெண். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருச்சபை தொடக்கத்திற்கே கைம்பெண் வச்சு தான் ஆரம்பிக்கிறார். அன்னை மரியா அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்க. ஸ்பாட்ல இருந்து என்ன செய்யறாங்க? திருச்சபை பிறப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து, ஏன்னா தெரியாது எப்படி தூயாய் பெறணும், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அந்த அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் யாருக்கு மட்டும் தான் இருந்துச்சு? அன்னை மரியாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், தூயாவி மீது வரும். அந்த அனுபவம் அன்னை மரியாவுக்கு மட்டும் தான் இருந்தது. எனவே அவர் என்ன செய்யறார்? அங்க ஸ்பாட்ல இருக்கிறார். அன்னை மரியா ஒரு கைம்பெண், சூசைப்பர் கிடையாது, சூசைப்பருக்கு இல்ல. அன்னை மரியா அவர்களை வைத்து ஆரம்ப திருச்சபை முடிஞ்சிட்டா. 2000 ஆண்டுகள் கடந்தும் என்ன செய்கிறது? உயிரோடு இருக்குது. அப்போ நம்மள்ட்ட இந்த பார்வையை இன்றைக்கு புனித அந்தோணியார் மாற்றிருக்கிறார். ஒரு கைம்பெண்ணால்தான் யாரு? புனித அந்தோணியார் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற புனித அந்தோணியாராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆழமாக யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கைவிடப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறோம்? நீங்க எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்காமலேயே, வேண்டாமலேயே என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தருவார் என்பதை நாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள நாம் இன்றைக்கு அழைக்கணும். என்ன நாள் சிறப்பாக புனித அந்தோணியாருடைய வேண்டுவோம். அந்தோணியார் நமக்கு இந்த ஒரு ஆற்றலை, இப்போ நான் சொல்லிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாருமே திருந்துருவீங்களா? சொல்லிட்டு போனால சாமி சொல்லிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறிடுவீங்களா? ஆமாவா? மாற மாட்டோம். அப்படின்னா தான் பிரசங்க நாங்கள் இன்னைக்கு நிப்பாட்டிருப்போமே. மாற மாட்டோம் இல்லையா? மாற மாட்டோம். ஆனா முயற்சி செய்யணும் இல்லையா? 10 இடங்கள்ல ஒரு 2 இடத்துல என்ன செய்யுங்க? வெற்றியை கொண்டு வரணும் இல்லையா? முயற்சி செய்ய வேண்டும். எனவே தான் இன்றைய திருநாளில் பார்க்குறோம். எனவே அந்தோணியார் புனிதர் பட்டம் பெறுவதற்கு அன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கலைன்னா இன்றைக்கு என்ன இது? இவ்வளவு பெரிய புனிதராக நாம் இன்றைக்கு கொண்டாடி இருப்போமா என்பது சந்தேகம். எனவே அந்த பெண் அவர் என்ன செய்கிறார்? வித்திடுகிறார். எனவே இன்றைக்கு சமூகத்தில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகிறார்களோ அவர்கள் சார்பாக நிற்போம். அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்காக நாம் உழைக்கின்ற பொழுது புனித அந்தோணியாருடைய அருள் நிறைவாக இறங்கி ஓடி வரும். அதன் வழியாக நாம் நிறைவாக ஆறுதலை அடைவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் நமது வானக தந்தை நம் மீது கொண்ட அன்பினார் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய தந்தை. எனவே அத்தகைய தந்தையிடம் தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் உமது வார்த்தைகளை துணிவுடன் போதிக்கவும், நற்செய்தியை உலகிற்கு எடுத்துக்காட்ட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களின் நாயகனே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எம் ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொழில் முன்னேற்றம் காணவும், குடும்பங்களில் ஒற்றுமையோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்படுகின்ற முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் நோயினை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தமிழ்நாட்டில் இருந்து அயல் நாட்டில் தொழில் செய்கிற குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எந்நாளும் அவர்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பை தந்திடவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள படிக்கின்ற சிறுவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்கும் படிக்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பெற்று தங்களது எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட செயலுக்காக சில மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
வருகின்றோம், பலியென வருகின்றோம். பாரினில் வழங்கிய பரிசெனும் வாழ்வை படைத்த உமக்கு இன்று பகைமை உணர்வை வென்று படைத்தோம் காணிக்கையாய். பலியென வருகின்றோம், பகிர்ந்திட தருகின்றோம், பலியென வருகின்றோம். பப்பா மபமகச மமகமகசனி ககச கசனி பனிசகச. தீம் தனன தீம் தனன தனன தீம் தனன தீம் தனன தனன தீம் தனன தீம் தனன தனன தீம் தனன தீம் தனன தனன. வான் பொழியும் ஒவ்வொரு துளியும் வளம் தரும் வசந்தத்தின் புது விதையே. தேன் தூவும் ஒவ்வொரு பூவும் தேவனுன் தாயன்பின் தரிசனமே. தனக்காய் வாழாம் இயற்கை போன்று தன்னலம் தேடா இதயம் வேண்டி உயிரும் உணர்வுகளும் உழைப்பும் உயர்வுகள் உறவினில் தருகின்றோம், பலியென வருகின்றோம், பகிர்ந்திட தருகின்றோம், பலியென வருகின்றோம். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் உள்ள தந்தையாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியார் இடையராது ஒளிர்த்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியாளங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் அந்தோணியாருடைய விழாவில் உமது அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இதை பற்றி மிக்க வாழ்க்கை நிறுத்து எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மான்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானுதர் அணிகளோடு புனிதர் பிறந்தோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா,
ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர் துமனைத்திருக்க மூற்று ஆகவிடாவே பொழிந்து காணிக்கை துமெடுத்து வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம்கணி தமக்கு அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து எருதியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கு மனிதர் எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சிறிது கலைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தங்களை தகுதியான விதத்தில் தயார்படுத்தி இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்காத மறையே நீ எனையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மறையே நீ எனையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா
தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா எம் மண்ணை ஆளவா நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன்னேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீர்தானையா பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன்னேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன் உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன் வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய் கலையாத கனவாக எனில் உரையவாராய் வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீ
நீர் என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களை கை கொடுத்து வாழ்த்துங்க. திருவிழா வாழ்த்துக்கள் அல்லது ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. சிரிச்சுட்டே வாழ்த்தணும், உம்முனை மூஞ்சி வைக்க கூடாது. அன்பு மக்களே, இதே மகிழ்ச்சியோடு வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதுமாக உங்களுடைய வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பு மக்களே, நம்முடைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் அருள் கூர்ந்திருக்கிறார். நம்மவர் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நமக்காக நம்மோடு இருந்து இறைவனிடத்திலே பரிந்து பேசி இருக்கிறார். கால சூழ்நிலைகள் நமக்கு ஒத்துழைத்திருந்திருக்கின்றன. எல்லா ஏற்பாடுகளையும் இறைவன் நமக்காக தயார் செய்து தந்திருக்கிறார். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, இன்றைய 10ஆம் திருவிழா திருப்பலியினை தலைமை ஏற்று சிறப்பித்து நல்லதொரு மறையுரையினை நமக்கு வழங்கியவர்கள் அருள் தந்தை சுதர்ஷன் அடிகளார். தந்தை அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணியகத்தினுடைய இயக்குனர் தந்தையாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். தந்தையும் நானும் வகுப்பு தோழர்கள், என்னுடைய அன்பு நண்பர் அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே வருகை தந்து நல்லதொரு மறையுரை, ஒரு புதிய சிந்தனை, நம்மவரை குறித்து நாம் இந்த கோணத்தில் இதுவரையில் சிந்தித்திராத ஒரு புதிய சிந்தனையை நமக்கு கொடுத்து நம்மவரை போல நாமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, புறம் தள்ளப்பட்ட மக்களுக்கு, கண்டுகொள்ளப்படாத மக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் ஒதுக்கக்கூடாது, முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான ஒரு சிந்தனை, அருமையான ஒரு அழைப்பு நமக்கு சவால் விடுத்திருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகுனங்கள் பார்ப்போம், அப்படிதானா? நல்ல சகுனம் கெட்ட சகுனம், யார் வாரா என்று பார்த்து கைம்பெண்கள் வரார்களா, ஆகா கெட்ட சகுனண்டா, வீட்டுக்குள்ள போ, நல்ல சகுனம் இல்லை என்று பல நேரங்களில் நாம் பார்ப்பவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பது போன்ற ஒரு மறையுரை, நம்முடைய வாழ்வையை சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க, நம்முடைய செயல்பாடுகள் சரிதானா, நாம் இப்படி செய்தால் நம்முடைய புனிதர் அந்தோணியார் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்விதனை நம் மத்தியிலே எழுப்பி இருக்கிறார். நம்முடைய பாதுகாவலரை இன்று உலகமே கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, அதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது ஒரு கைம்பெண். எனவே நாம் யாரையும் ஒதுக்கக்கூடாது, அனைவரையும் முதன்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஓரங்கட்டப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வர வேண்டும், விளிம்பில் இருப்பவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை, அருமையான அழைப்பை அன்பு தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அருமையான தந்தை, அருள் தந்தை சுதர்ஷன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, அன்பை நம்முடைய கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களை, இந்த 10 நாட்களும் திருவிழா வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தியவர்கள் நம்முடைய அன்பு அருட்சகோதரிகள். ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், பீட அலங்காரமாக இருக்கலாம், மற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தி நம்முடைய திரு வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள் அன்பு அருட்சகோதரிகள், அருட்சகோதரி பாஸ்கா ஏஞ்சல், அருட்சகோதரி ஜோஸ்பின் இருவருக்கும் சிறப்பான நன்றிதனை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரி ரீனா மற்றும் அருட்சகோதரி விஜிலா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்பு மக்களே, இந்த நாட்களில் சிறப்பாக இந்த 9ஆம் திருவிழா மற்றும் 10ஆம் திருவிழாவை வழிபாட்டிற்கு மெருகேற்றியவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். அன்பு சகோதரர்கள் ஆரோக்கியராஜ், மிதுசன் மற்றும் அன்பு சகோதரிகள் சிறப்பான விதத்திலே மிகவும் இனிமையாக பாடல்கள் பாடி இசை மீட்டி நம்முடைய வழிபாடுகள் சிறப்புற நடைபெற மிகவும் ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மற்ற நாட்களிலும் 10 நாட்களிலும் நம்முடைய பாடகர் குழுவினர், நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான விதத்திலே பாடல்கள் பாடி நம்முடைய வழிபாடுகள் சிறப்புற உதவி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய ஊர் தலைவர் திருவாளர் துரைராஜ் அவர்கள், அவரோடு இணைந்து ஒத்துழைத்த நிர்வாகிகள், விழா கமிட்டியார் அனைவருக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்து நம்முடைய திருவிழா நிகழ்வுகள் எந்தவித தொய்வும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற உழைத்த ஊர் நிர்வாகிகளுக்கு சிறப்பு நன்றிகள். ஒவ்வொரு நாளும் திருவிழா நாட்களில் நவ நாட்களில் திருப்பலியை ஒப்பு கொடுத்த சிறப்பித்த குடும்பத்தார்களுக்கு சிறப்பு நன்றிதனை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்மூர் மக்கள் வெளியூர்களிலிருந்து இந்த திருவிழா காலத்திலே சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், நம்முடைய வௌவால் தொத்தி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய நாகலாபுரம் பங்கை சார்ந்த மக்கள், இணையூர் மக்கள், வெளியூர் இறை மக்கள், திருப்பயணிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒலி ஒளி அமைப்பு ஏற்படுத்தி தந்தவர்கள், சப்பர ஜோடனை செய்ய உதவி செய்தவர்கள், அலங்கார அமைப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கு உதவி செய்தவர்கள், அசன விருந்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள், நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளத்தார்கள், தன்னார்வ தொண்டர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆலய உள் தூய்மை வெளி தூய்மையில் ஈடுபட்டோர் மற்றும் திரை மறைவிலிருந்து செயல்பட்ட ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை காலையில் நம்முடைய தேர் பவனி, சப்பர பவனி நிறைவுற்ற பிற்பாடு 9:30 மணி அல்லது 10 மணி அளவிலே கொடி இறக்கம் நடைபெறும். திருவிழா திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய பாதுகாவலரின், நம்முடைய தேவதாயின் சப்பர பவனியானது நடைபெறும். அதிலும் அன்பு மக்கள் பக்தியோடு கலந்து இறையாசீர் பெற அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அருட்தந்தையர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, பாடகர் குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வௌவால் தொத்தி ஆர்சி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நமது சமுதாய தலைவர் திரு எம் துரைராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். துணைத் தலைவர் அண்ணன் ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்களுக்கு நமது சமுதாய செயலாளர் மதிப்பிற்குரிய மாமா திரு ஞானபாரதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக அருள் சகோதரி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் தலைவர் மதிப்பிற்குரிய மாமா திரு இன்னாசிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி வழங்கி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக
அருள் சகோதரி அவர்களுக்கு மதிப்பிற்குரிய நாட்டாமை மாமா திரு நீதிராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்கள் விழா குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறவர் மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்கள் அருள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக அருள் சகோதரி அவர்களுக்கு நமது ஆர்சி யூனியன் ஒருங்கிணைப்பாளர் திரு கே செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வழங்கி கௌரவிப்பார்கள். வாங்க. பாடல் குழுவினருக்கு நமது ஆர்சி யூனியன் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். நமது இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தங்கராஜ் அவர்கள், பொறுப்பாளர் அண்ணன் ஜபக்கனி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாடல் குழுவினருக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு எங்களது ஆர்சி கிறிஸ்துவ சமுதாயத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளில் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய பங்கு தந்தை என்னுடைய சீனியர். என்னோடய காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் 2 பேருமே ஜெஸ்விட் ப்ராடக்ட் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில். ஃபாதர் வந்து தேர்ட் இயர் இங்கிலீஷ் படித்தார். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் இயர் நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் நான் பெருசாக மீட் பண்ணதில்லை. யதார்த்தமாக ஒரு ஃபோன் காலில் நாங்கள் 2 பேர் மீட் பண்ணோம். அப்போ வி ஹாவ் ஸ்மால் டிஸ்கஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பசங்களுக்காக கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்ட் சேவியர்ஸ் காலேஜில். ஸோ அந்த டைமில் ஃபாதர்கிட்ட ஒரு நேரில் பார்த்தது கிடையாது. இந்த ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல், பசங்களை நிற்க வைக்காமல் ஒன் டே வா, நெக்ஸ்ட் டே வா, இல்லாட்டி ஈவினிங் வா அப்படின்ட்டு சும்மா மற்ற ஃபாதர் மாதிரி சொல்லாமல் ரொம்ப இயல்பாக அவர் சொன்ன மறையுறை மாதிரியே யாரையும் ஒதுக்காமல் ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து உடனே பசங்களை அனுப்பி வச்சார். ஸோ எஜுகேஷன் ரொம்ப ஸ்பெஷலாக இவ்வளோ கொடுத்த ஃபாதருக்கு அட்லீஸ்ட் எங்களோட ஒவ்வொரு சோஷியல் கேபிட்டல் சார்பாக என்னோட ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் இந்த வருஷம் அகடமிக் பசங்களை கைட் பண்ணுற யுவன் வந்து கௌரவிப்பார் இன்னொரு ஃபாதருக்காக. அதைத் தொடர்ந்து we have another father சுதர்ஷன். ஆமாம், he is also an Jesuit. அவரும் சேசபை கல்லூரியில் படிச்சிருக்கிறார். ஸோ எங்களோட சேசபையோட மிக ஒற்றுமையான விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் எங்களை எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஆதரிப்போம். என்ன சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ சேசுவை ப்ராடக்ட் வந்து ஒரே ஸ்டேஜில் நாங்கள் இப்படி ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் we are really proud and happy about this moment. So we have to honor father for this. Sudarshan, we welcome again even to honor him. Thank you so much for this. வருடந்தோறும் நமது சப்பர அலங்காரத்திற்கு அலங்காரம் பண்ணி மிக சிறப்பாக செய்து கொடுக்கிற அண்ணன் அவர்களுக்கு நமது தம்பி மும்பை டிரைவர் சங்க தலைவர் தம்பி டி காமராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள்.
நானும் இந்த நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனெனில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பங்கு தந்தை ஒரு ரொம்ப ரொம்ப மறைமாவட்டத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அருள் தந்தை. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் கூடயே படிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் கிடையாது, 13 + 7 19 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஒன்று போலவே இருக்கிறோம், பயணித்திருக்கிறோம். எனவே நான் பார்த்த வரையில் உங்களுடைய தந்தை வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு தான், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான். அந்த அகாடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்லேயும் நாங்கள் 2 பேரும் ஒன்று போல் படிக்கின்ற பொழுது அவர் தான் அந்த பிரசிடெண்ட், செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இங்கிலீஷ் அகாடமிக்கு வந்தாங்க. அடுத்ததாக செமினரியில் படிக்கும்போது, நாங்கள் படித்த செமினரி டஃப்பான செமினரி, பூனே செமினரி இல்லையா, பூனே செமினரி. அங்கே படிக்கின்ற பொழுது இன்டர்நேஷ்னல் செமினரி, அங்கே டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த படிக்கக்கூடிய 80 பேர் படிப்போம் ஒரு கிளாஸில். அப்படி படிக்கக்கூடிய கிளாஸ்லேயும் கூட உங்களுடைய பங்கு தந்தை துண்டாக தெரிவார். அந்த அளவிற்கு ஒரு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தாலும் சரி தான், தமிழில் பேசுகிறதா இருந்தாலும் சரி தான். அடுத்ததாக ட்ராமா, ஸ்கிட்டு, நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். எங்களுடைய இந்த பூனே குறுமடத்தில் நாங்கள் போட்ட அந்த ஸ்கிட்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களை எப்படியாவது இருப்பாங்க இப்போ தந்தை அவர்கள். எனவே ரொம்ப சிறப்பாக எல்லாவற்றிலும் தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தந்தை. உண்மையிலே நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஆட்கள். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் மறை மாவட்டத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்கள் செட்டில் உள்ள நிறைய பேர் படிக்க போயிட்டாங்க வெளியே, ஆனால் படிக்க போக வேண்டிய ஆள் உங்களுக்கு வந்துட்டு. அவர் வந்து படிக்க நம்பர் 1 இல்லையா. நான் எப்பொழுதும் வியந்து பார்த்துருக்கிறேன். நிறைய பண்பு நலன்கள் நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன். மிகச்சிறப்பாக, ரொம்ப அமைதியாக, நேர்த்தியாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர், எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்யக்கூடியவர். யாரையும் ஒரு நாள் ஒரு சுடுசொல் கடுசொல் பேசி நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தே கிடையாது. நீங்கள் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு. நான் சொல்கிறது வேறுன்னா, நான் கூடயே படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால, அவர் கூட இருந்தனால எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஒரு நாளும் அவர் யாரையும் சுடுசொல் சொல்லியோ கடுசொல் சொல்லியோ, எனக்கு கூட கோபம் வரும், ஆனால் அவருக்கு கோபமே வராது இல்லையா. ஸோ அது அவர் வந்து அது இதையுமே ஒரு மனிதர்களாக பாவித்து அவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு அன்புமிகுந்த தந்தை. நானுமே யோசித்திருக்கிறேன், ஏன் படிக்க போகல, படிச்சிருந்தானே கட்டாயமாக பெரிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய செமினரிகளில் டீச் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட எஃபிஷியன்சி உண்டு, அவர்கிட்ட கெப்பாசிட்டி உண்டு. இருந்தாலும் நான் மக்களோடு மக்களாக இருப்பேன், மக்களுக்காக பணி செய்யணும், படிப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து இருப்பது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. அதே நேரத்தில் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறேன். எனவே இந்த நாளில் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தந்தை சிறப்பாக இந்த திருவிழாக்கள் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றாலும் ஒரு முதுகெலும்பாக இருந்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துட்டு அப்படி சும்மா நிற்க மாட்டாங்க தந்தை. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வந்துட்டு அறக்க பறக்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்படி இருக்கா, அது இருக்க, அவர் கேமரா செட் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்கன்னா. இதுக்கு முன்பாக நம்முடைய இடங்கள் நாகலாபுரம் அல்லது வவால் தொத்தி அல்லது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் வெளியிடங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஆனால் இந்த யூடியூப் வழியாக நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா. ஒட்டுமொத்த தூத்துக்குடி மறைமாவட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது, அவர் எங்களோடு படித்த நண்பர்களும் பார்த்து கொண்டு. எனவே நம்முடைய ஊரினுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, திருவிழாக்களை, நல்லதுகளை என்ன செய்கிறார், எல்லா இடங்களுக்கும் மறைமாவட்டம் முழுவதும் கொண்டு சென்று ஒரு சிறப்புமிக்க இடமாக இந்த நாகலாபுரத்தை இன்றைக்கு மறை மாவட்டத்திற்கு முன்னடையாமல் காட்டுறேன். எனவே நம்முடைய தந்தைக்கு இப்போ எல்லோரும் மனம் உருகி நம்முடைய கரந்தட்டுதலை கொடுத்து அதன் வழியாக தொடர்ச்சியாக இறைவனரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருக்கு உங்களுக்கு பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற சிறப்பு தாழ்த்தி மன்றாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சி மக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுமூட்டி உங்கள் மீது தமது முடிவுள்ள ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக.
இவ்வாறு தம்மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாமல் இது வருவதைக் கண்டு அகமகிலும் திரு அவின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசு நண்பலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். வாழ்வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், ஊரிலே நம் ஊரிலே பதுவை புனிதரின் ஆலயம். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், ஊரிலே நம் ஊரிலே பதுவை புனிதரின் ஆலயம். அந்தோனியாரே வாழ்க, எங்கள் அந்தோனியாரே வாழ்க. அந்தோனியாரே வாழ்க, எங்கள் அந்தோனியாரே வாழ்க. இளமை காலத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்தீரதனால் இறைவன் நந்தன் திருக்கரத்தில் தோன்றி நின்றார் சிசுவார். நாங்களும் உம்மை போலவே மாற உள்ளத்தில் ஆசை வைத்தோம். நாடிய உம்மை தேடியே வந்தோம் நாதன் இயேசுவிடம். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், ஊரிலே நம் ஊரிலே பதுவை புனிதரின் ஆலயம். பரமனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவன் பாதையில் சென்றதனால் இறைவனின் அன்பை வெகுமதியாய் பெற்றுக்கொண்டீர் மிகையாய். நோய்களை போக்கி பேய்களை ஓட்டும் பதுவை புனிதரே, நாடிய உம்மை தேடிய வந்தோம் நாதன் இயேசுவிடம். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், ஊரிலே நம் ஊரிலே பதுவை புனிதரின் ஆலயம். அந்தோனியாரே வாழ்க, எங்கள் அந்தோனியாரே வாழ்க. அந்தோனியாரே வாழ்க, எங்கள் அந்தோனியாரே வாழ்க. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.